வணக்கம். இன்றைக்கி ஒரு ரிச்சான கிரேவி மட்டர் பன்னீரை வச்சு செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு கடாயில் குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இரும்பு கடாய் தாங்க எடுத்திருக்கேன். இரும்பு கடாயில் சமைச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அயர்ன் சத்தும் கிடைக்கும். இப்போ ஒரு 7-8 முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 5 பல்லு, இஞ்சி ஒரு துண்டு அதிலேயே போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகா தவிர நம்ம வேறு எதுவுமே போட போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரே ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன் நான். ஒரு வெங்காயமே போதுங்க. இதில் முந்திரி பருப்பு இந்த வெங்காயமும் வதங்கி அரைக்கும் போது அதுக்கு தேவையான கிரேவியினுடைய கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். அதனால் நம்மளுக்கு ஒரு வெங்காயமே போதும், அதிகமாக போட்டுற வேணாம். இந்த ஆனியன்ஸ் எல்லாம் லைட்டாக கிளாஸியாக மாறின அப்புறமே எடுத்துருங்க. ரொம்ப வதக்க வேணாம், கிரேவினுடைய கலரே சேஞ்ச் ஆகிடும். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பன்னீரை வறுத்துக்கலாம், மட்டரும் சேர்த்து வறுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பன்னீர் துண்டுகளை இந்த எண்ணெயில் போட்டு கோல்டன் ப்ரௌனாக நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். பன்னீரை நம்ம கடையில் வாங்குறத விட வீட்லேயே செஞ்சு எடுக்கலாங்க. வினிகர், லெமன் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஈஸியாக செய்யலாம். இதுக்கு அடுத்து நான் அந்த ப்ரிப்பரேஷன் வீடியோவை நான் போடுறேன். சப்போஸ் வெளியே தான் வாங்கி செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஒரு தண்ணியில் மஞ்சள் தூள், உப்பு போட்டு அதில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற போட்டுருங்க. அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்புறமா நீங்கள் கிரேவி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் வித் ஃபேட் இருக்கிறதுனால. பெரியவங்களும் சாப்பிட்லாம். சுகர் ஏற போகிறதில்ல இதை சாப்பிட்றதுனால. ஏன்னா அவங்க பால் குடித்தாங்கன்னா கூட சுகர் கண்டிப்பாக ஏறும். அந்த பாலில் பார்த்திங்கன்னா சுகர் கண்டென்ட்டு இருக்குங்க. இப்போ நம்ம பன்னீராக மேக் பண்ணும்போது பாலில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ்லாம் ரிமூவ் ஆகுறதுனால அந்த வாட்டர்லேயே நம்ம தேவையில்லாத சுகர் எல்லாம் ரிமூவ் ஆகிடுது. அதனால் பன்னீர் ரொம்ப நல்லதுங்க. சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குது. வாரத்தில் 2 டைமுக்கு இல்லை 1 டைமுக்கு இது போல் பன்னீர் செஞ்சு கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இப்போ பன்னீர் துண்டுகள் எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மட்டரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உரித்து எடுத்து மட்டரை வச்சுருக்குங்க. காஞ்ச மட்டரை ஊற வச்சு அதை யூஸ் பண்ண வேணாம். இந்த கிரேவிக்கு நல்லா இருக்காது. இது போல் ஃப்ரெஷ் மட்டரை வாங்கி உரித்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதனுடைய க்ரீன் கலர் மாறக்கூடாது. இந்த மட்டர் தோலோடு இருக்குன்றதுனால கொஞ்சம் வெடிக்கும். அதனால் கொஞ்சம் நான் மூடி வச்சிடுறேன். கொஞ்சம் நேரத்துலையே ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து ஆற வச்சோம் இல்லைங்களா, வெங்காயம், பச்சை மிளகாய், அதையெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் மிச்சம் எண்ணெய் இருக்கும் பாருங்கள்.
கொஞ்சம் மிளகை வந்து தட்டி எடுத்தால் கொஞ்சம் உடைஞ்ச பீஸ் மாதிரி கிடைக்கும், ரொம்ப தூளாக ஆகாமல். அதை கடுகு போட்டு தாளிப்போம் இல்லைங்களா, அதுக்கு பற்றியில் நம்ம கொஞ்சம் போட்டோம்னா இதனுடைய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த குருமாக்கு. இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச அந்த கிரேவிக்கான விழுதை நம்ம இதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ரிமைனிங் இருக்கிற பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு அடிப்பிடிக்காமல் வதக்குங்க. அடிப்பிடிச்சிச்சுன்னா இதனுடைய கலரே சேஞ்ச் ஆகிடும், அப்புறம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கந்தும் மிக்ஸி ஜாரில் இருக்கிற ரிமைனிங்கில் தண்ணி ஊற்றி தேவையான அளவு கிரேவிக்கு தண்ணியை நம்ம இதில் போட்டு கலந்துக்கலாம். இதில் உப்பு தேவையான அளவு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவியை மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர், மட்டர் இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்து கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதான், நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த ட்ரை மேத்தி லீவ்ஸை நல்லா பொடிச்சு போட்டுக்கலாம். இது இந்த கிரேவிக்கே நல்ல மணத்தை கொடுக்குங்க. எந்த விதமான கிரேவி பண்ணாலுமே ஃபைனலாக நீங்கள் இந்த ட்ரை மேத்தி கொஞ்சம் போட்டிங்கன்னா அதனுடைய மனம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் மட்டர் ரிச் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாங்க வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரிச் ஃபீல் கொடுக்கும், சாப்பிடும்போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேலே கொஞ்சம் நெய்யோ இல்லை ஃப்ரெஷ் க்ரீமையோ விட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகளும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நன்றி, வணக்கம்.